55 ஆண்டு காலம் வானொலி சேவையாற்றிய கோவையை சேர்ந்த ஸ்ரீதருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. கோவையை சேர்ந்த மூத்த வானொலி அதிகாரி ஸ்ரீதருக்கு வானொலி துறையில் அவர் ஆற்றிய 55 ஆண்டு கால சிறப்பான சேவையை பாராட்டி மத்திய அரசு 2026ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை அறிவித்துள்ளது. இந்திய வானொலி ஊடகங்களில் நீண்ட காலமாக பணியாற்றி மக்கள் மனதில் தனி இடம் பிடித்தவர் ஸ்ரீதர். வானொலி ஊடகம் தனது உச்சகட்டத்தை கடந்து டிஜிட்டல் ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் காலகட்டத்திலும் வானொலியின் முக்கியத்துவத்தை மக்களிடையே நிலைநாட்டும் வகையில் பல்வேறு புதுமையான நிகழ்ச்சிகளை அவர் உருவாக்கி வழங்கியுள்ளார். இந்நிலையில் பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஸ்ரீதர், வானொலி அழிந்து வரும் காலம் என்று பலர் கூறினாலும் சரியான உள்ளடக்கம், மக்களோடு இணையும் நிகழ்ச்சிகள் இருந்தால் வானொலி என்றும் உயிர்ப்புடன் இருக்கும். மக்களிடம் வானொலியை கொண்டு செல்வதே தன் வாழ்க்கையின் இலக்காக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 55 ஆண்டுகளாக இடைவிடாது பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னரும் வானொலி மற்றும் ஊடகத்துறையுடன் தொடர்பை தொடர்ந்து வரும் ஸ்ரீதருக்கு கிடைத்த இந்த பத்மஸ்ரீ விருது வானொலி துறையில் பணியாற்றும் அனைவருக்கும் பெரும் ஊக்கமாக அமைந்துள்ளது. வானொலிக்காக கொடுக்கப்பட்டது. வானொலி அழிந்து போயிடும் என்று சொன்ன நான், டிவி வந்து விட்டது, முளைத்து விட்டது, அழிந்து போயிடும் என்று சொன்னபோது நான் வானொலியில் சேர்ந்தேன். அப்பொழுதே வானொலியை ஒரு மாதிரி பார்த்து கொண்டுள்ளார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஏஐ வந்த பிறகு வானொலிக்கு சமாதி கட்ட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் என்று ஆரம்பித்தார். அதை தவிர நிறைய சேவைகள் செய்ய முடியும் வானொலி மூலமாக என்று பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் வந்த பொழுது வயது முதிர்ந்தோர்களுக்கான வானொலி நடத்தினோம். இப்பொழுது டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஆசீர்வாத் என்ற ரேடியோ ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம். தாத்தா பாட்டிகளுக்காக ஒரு ரேடியோ, தாத்தா பாட்டிகளும் பேர குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து எப்படி அந்த காலத்திலே சுற்றுச்சூழலை பாதுகாப்பார்கள் என்பதற்காக ரேடியோ பண்ண இருக்கிறோம். ஆகவே ரேடியோ இன்னும் வானொலி வளர வேண்டும் என்பதற்கு இது ஊக்கமாக இந்த விருது கொடுத்ததை நான் பார்க்கின்றேன். இளைய சமுதாயத்தினர் வானொலியை விஷுவல் ரேடியோவாக மாற்ற வேண்டும், ரேடியோ விஷனாக மாற்ற வேண்டும். டிஜிட்டல் உலகத்திலே எல்லாம் சாத்தியம்தான். விஷுவல் ரேடியோ வந்து இருந்திருந்தால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும், தயாரிப்பு செலவு கம்மியாகும், மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டாவோ அல்லது பேண்ட்வித்தோ ரொம்ப கம்மியாகும். நம்ம சொல்ல வேண்டியதை மிக தெளிவாக சொல்லிவிடலாம். அது ரொம்ப பர்சனலைஸ்டு ரேடியோவாகவும் லோக்கலைஸ்டு ரேடியோவாகிவிடும் 5G போன்ற சாதனங்களை பயன்படுத்தினால். ஆகவே சிறந்த ஆராய்ச்சிகளை நம்ம இளைஞர்கள் செய்து வானொலியை எப்படி ஒரு புதிய ஊடகமாக வித் விஷுவல்ஸ், அதாவது விஷுவல் ரேடியோ அல்லது ரேடியோ விஷனாக மாற்றுவதற்கு ஏஐயின் துணை கொண்டு மாற்றினால் வானொலி ஒரு உற்ற துணைவனாக, நண்பனாக, உறவினராக இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை.